பிளான் பண்ணி பாவம் செய்வது முனாஃபிக்குகளுடைய தன்மை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. திட்டமிட்டு பிளான் பண்ணி பாவம் செய்வது யாரு? முனாஃபிக்குகள். ஆனால் முஃமின்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நான் பாவம் செய்யக்கூடாது என்றுதான் இருக்கும். ஆனால் அவரை அறியாமல் ஷைத்தானுடைய சதிவலையில் சில நேரம் அகப்பட்டு மன்னிக்க மாட்டான். எப்ப மன்னிக்க மாட்டான் தெரியுமா? ஷிர்க் செய்த ஒருவர் தௌபா செய்யாமல் மௌத்தா போனால் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தின் 3வது இரவு தொழுகையிலே ஈடுபட்டுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான நேரத்தில் சூரத்து ஜுமர் என்கிற அத்தியாயத்தின் 53வது வசனத்தை தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கு சொல்லுகிறார். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அதிகமாக பாவங்கள் செய்து அநீதி இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அன்பில், கருணையில், இரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களை மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் கஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வசனமாகும். குறிப்பாக பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிற நாம், அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று சொல்கிறார். இந்த பலவீனம் நம்முடைய எல்லா இடங்களிலும் நம்மில் செல்வாக்கு செலுத்தும். ஏனென்றால் படைத்தவன் நம்மை பலவீனமாகத்தான் படைத்திருக்கிறான். ஒரு காலமும் மனிதன் பூரணமானவனாக இருக்க முடியாது. மனிதனிடத்திலே ஏதோ ஒரு இடத்தில் பலவீனம் வந்து கொண்டே இருக்கும். அந்த பலவீனத்தில் ஒன்றுதான் அவன் தவறுகளும் பாவங்களும் செய்வது. ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்தவற்றை நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுக்கு நான் மாறு செய்யவே கூடாது. இந்த உறுதி பிரமாணத்தோடு ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். இருந்தாலும் அவனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை, அவனிடத்தில் பாவம் வரும். சுப்ஹானல்லாஹ். இந்த சூரத்து ஜல்சலா என்கிற இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்கிற அத்தியாயம் இறங்கிய போது வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யார் ஒருவர் கடுகளவேனும் இந்த நன்மைகள் செய்கிறாரோ அது நாளை மறுமையிலே காண்பிக்கப்படும், அதை அவர் பார்ப்பார். அதே போல கடுகளவேனும் ஒருவர் அணுவளவேனும் பாவம் செய்தாலும் தீங்கு செய்தாலும் அதுவும் அவருக்கு காண்பிக்கப்படும், அதையும் அவர் மறுமையிலே பார்ப்பார் என்ற இந்த வசனத்தை ஓதிய சஹாபாக்கள் பயந்து விட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய், அல்லாஹுடைய தூதரே, எப்படி எங்களால் ஒரு அணுவளவு கடுகளவு பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் உங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அழித்து விட்டு வேறொரு கூட்டத்தை அல்லாஹ் படைப்பார். அவர்கள் பாவம் செய்து தௌபா செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ மனிதனை பொறுத்தவரையில்
குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு முஸ்லிம் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும். நான் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது, எனக்கு ஏவப்பட்டதை நான் சரியாக செய்ய வேண்டும், தடுத்தவற்றை நான் 100% தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற கொள்கை உறுதியோடு அவன் இருக்க வேண்டும். ஆனால் அவனை அறியாமல் அவனுடைய பலவீனத்தின் காரணத்தினால் பாவம் வரும். இதில் எந்த ஒரு மனிதனும் விதிவிலக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஸ்பெஷலான தன்மையை கொடுத்தான், இஸ்மத் என்று சொல்லி. அவர்களுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு அரணை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் உடனடியாக பாவத்திற்கு போகாமல் தடுத்து விடுவான், உணர்த்துவான். வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை. மலக்குகளை பொறுத்தவரையில் அவர்களை அல்லாஹு தஆலா ஏவப்படக்கூடியவைகளை செய்யக்கூடியவர்களாகவும் தடுக்கப்படக்கூடியவைகளை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் படைத்திருக்கிறான். அது அவர்களுடைய தன்மை. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் ஏவப்பட்டதை செய்வோம், சில நேரம் செய்யாமல் விடுவோம், தடுக்கப்பட்டவைகளை செய்யாமல் இருப்போம், சில நேரம் செய்து விடுவோம். இதுதான் நம்முடைய தன்மை. சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழுகிறார்கள், முஅ்ஜிஸத்துகளை பார்க்கிறார்கள், வஹி இறங்குவதை நேரடியாக பார்க்கிறார்கள். அவர்களிடமும் கூட தவறுகள் வந்திருக்கின்றன, பாவங்கள் வந்திருக்கின்றன. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். பள்ளியிலே சஹாபாக்களோடு இருக்கிற போது ஒருவர் வேகமாக வருகிறார். வந்தவர் சொல்லுகிறார், ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே நான் அழிந்து விட்டேன், நாசமாகி விட்டேன் என்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா அஹ்லகக், உன்னை அழித்தது எது என்று கேட்டார்கள். எதனால் நீ அழிஞ்சு போனேன் என்று சொல்கிறாய்? அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நோன்போடு பகல் வேளையில் என்னுடைய மனைவியோடு நான் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஒரு அடிமையை விடுதலை செய்ய உனக்கு முடியுமா என்று கேட்டார்கள். அவர் அதற்கு என்னிடத்தில் வசதி இல்லை என்று சொன்னார். இப்போ 60 நோன்பு பிடிக்க உன்னால் முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கும் அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எப்படி என்னால் முடியும் என்று. 60 ஏழைகளுக்கு உணவு வழங்க உன்னால் முடியுமா என்று கேட்டார்கள். அந்த அளவுக்கு வசதி, பொருளாதார வசதி என்னிடம் இல்லை என்றார்கள். அதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விட்டார்கள், அடுத்த ஸ்டெப் போகவில்லை. அப்படி இருக்கிற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரமலான் மாதம் என்றால் சதக்காவை பரிமாறுவதில் சஹாபாக்கள் போட்டி போட்டு கொண்டே இருப்பார்கள். வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சதக்காவாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படியாக அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒருவர் வந்து ஒரு கூடை நிறைய பேரிச்சம்பழங்களை கொடுக்கிறார் சதக்காவாக. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கி வைத்து விட்டு, இந்த இப்போ நான் அழிந்து விட்டேன் என்று வந்து கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள். இதோ இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்றதும் அவரை கூப்பிட்டு அவருடைய கையில் இந்த கூடையை தூக்கி கொடுத்து, மதீனாவில் இருக்கிற 60 ஏழைகளுக்கு இதை கொடுத்து உன்னுடைய பாவத்திற்கு நீ பரிகாரமாக ஆக்கிக்கொள் என்று சொன்னார்கள். அவர் அந்த கூடையை கையில் வைத்து கொண்டு நின்று சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இந்த மதீனாவிலே என்னுடைய குடும்பத்தை விட ஏழைகள் யாராவது இருப்பார்களா, எப்படி தேடுவது யா ரசூலல்லாஹ் என்றதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரிப்பு வந்து விட்டது. கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னார்கள், இதை கொண்டு போய் உன்னுடைய குடும்பத்திற்கே கொடுத்து விடு என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல நம்ம குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், சஹாபியாக இருக்கிறார், நோன்போடு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற சட்டம் தெரிகிறது. தெரிந்த போதிலும் அவர் அந்த பாவத்தை, அந்த தவறை செய்துவிட்டு அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஓடி வருகிறார். அப்போ உண்மையிலேயே மனிதன் என்று வந்தால் மனிதனிடம் பாவம் தவறு வரும். இது நம்முடைய பிரச்சனை என்னென்றால், நம்முடைய அதுவும் ஒரு நம்ம படைக்கப்பட்ட பலவீனத்தில் ஒன்றுதான். நாம் எல்லா பாவமும் செய்யலாம், நம்ம எல்லா தவறும் செய்யலாம். வேறொருவன் தவறு செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால் நமக்கு தூக்கம் போகாது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டாக காணப்படுகிறது. எல்லா நம்மகிட்ட பொருளாதாரத்தில் பாவம் இருக்கும், வட்டிக்குள்ளே சிம்பிளாக விழுவோம். அதாவது ஒரு கடனை வாங்கிட்டு திருப்பி தருவோம் என்று சொல்லிவிட்டு தரமாட்டோம், வாங்கக்குள்ளேயே கொடுக்குற ஐடியாவில் வாங்குறது. இப்போ அது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கொண்டு வருகிறது. இப்படி எல்லாம் செய்வார். தொழுகையில் பொடுபோக்கு இருக்கும், மனைவி கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்க மாட்டார், பெற்றோரை சரியாக மதிக்க மாட்டார், அவர்களை கவனிக்க மாட்டார், பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சண்டை செய்வார், வியாபாரத்தில் மோசடி செய்வார். எல்லா பாவமும் அவர் செய்வார். ஆனால் வேறு யாராவது ஒரு பாவம் செய்து விட்டால் அவரால் இருக்க முடியாது. அவர் அலைவார், மௌலவிகளை தேடுவார், இதை ஹொத்துபா ஊதர் இல்லையான்னு கேட்பார். இப்போதான் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டு இந்த சோஷியல் மீடியாக்கள் அதில் போயிருந்து எழுதுறது.
அவர் எழுதி கொண்டே இருப்பார், சுபஹ் இல்லை அவருக்கு. எழுதுகிறவர் அன்று இஷா தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றிருக்க மாட்டார். அவர் சமூகத்தில் உள்ள ஒரு பாவத்தை சுட்டிக்காட்டி எழுதி கொண்டிருப்பார், அவரிடத்தில் 1000 பாவங்கள் இருக்கும். இப்படியான ஒரு பலவீனமான நிலையை நம்ம என்று பார்க்கிறோம். அதனால தான் ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார், என்று மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், தன்னுடைய விஷயத்தில் லோயராகவும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் ஜட்ஜாகவும் இருக்கிறான் மனிதன் என்று. விளங்குதான் என்று தன்னுடைய விஷயத்தில் லோயர், நான் ஒரு தப்பு செஞ்சுட்டா நியாயப்படுத்துறதுக்கு ஃபுல் ட்ரை பண்ணுவேன், என்ன டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு முழுமையாக முயற்சி செய்வேன். ஆனால் அடுத்தவன் தப்பு செய்து விட்டால் முனாஃபிக், காஃபிர், கள்ளன், அநியாயக்காரன் என்று தீர்ப்பு வழங்குவதிலே கவனமாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரும் விதிவிலக்கு கிடையாது. மிகப்பெரிய ஒரு அல்லாமாவாக ஒருவர் இருந்தாலும் அவர் யாரு? மனிதன் தான். மனிதன் என்றால் அவன் மறதிக்கும் தவறுக்கும் இடையில் படைக்கப்பட்டவன். அப்ப இந்த பாவங்கள் செய்கிற விஷயத்திலே முனாஃபிக்குடைய நிலை எப்படி என்று சொன்னால் அது வேறு. அவர்களுக்கு மறுமையில் உறுதியான நம்பிக்கை கிடையாது, அல்லாஹ்வில் உறுதியான நம்பிக்கை கிடையாது. எனவே இவ்வாறு வரக்கூடிய வசனங்களை எல்லாம் அவர்கள் சாதகமாக எடுத்துக்கொண்டு பிளான் பண்ணி பாவம் செய்வர். பிளான் பண்ணி பாவம் செய்வது முனாஃபிக்குடைய தன்மை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. திட்டமிட்டு பிளான் பண்ணி பாவம் செய்வது யாரு? முனாஃபிக்குகள். ஆனால் முஃமின்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நான் பாவம் செய்யக்கூடாது என்றுதான் இருக்கும். ஆனால் அவரை அறியாமல் ஷைத்தானுடைய சதிவலையில் சில நேரம் அகப்பட்டு அவர் பாவம் செய்வார். இப்படி பாவம் செய்யக்கூடிய மனிதனை பொறுத்தவரையில் சில நேரங்களில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அல்லாஹ்வுக்கு பல கோணங்களில் சுக்ர் செய்ய வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். சில சகோதரர்கள் தொடர்பு கொள்கிறார்கள், சில பெரும்பாவங்களை அவர் செய்து விடுவார்கள். பெரும்பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவம் அவர்களுக்கு ஒரு நோயாக மாறுகிறது. நோய் என்றால் ஓசிடியாக அந்த பாவம் மாறுகிறது. அப்போ என்ன நினைக்கிறார் என்றால், எனக்கு மன்னிப்பில்லை, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், நான் நரகவாசி என்று அவருக்கு அவரே சொல்லிக் கொள்கிறார். இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள், வெளியில் வாரல்ல. இப்போ நான் இந்த பேச்சை பேசுகிறத சில நேரம் இர்ஃபான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டார் என்றால் நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்வார்கள். இப்படி ஒன்று எனக்கு இருக்கிறது, நான் என்னை தனிமையில் இருந்து கொலை செய்து கொண்டிருக்கிறேன். வல்லாஹி நிறைய வாலிபர்கள், நிறைய வாலிப பெண்கள் தொடர்பு கொண்டு சொல்கிறார், நான் சூசைட் பண்ண போகிறேன், என்னால் முடியவில்லை. என்னென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் நான் அழிந்து விட்டேன் என்று. அப்படி இல்லை. அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான். குல், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே. எப்படிப்பட்ட அடியார்களே? அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். இஸ்ராஃப் என்றால் என்ன? வீண்விரயம். வீண்விரயம் என்றால் ஒன்றை அளவுக்கு அதிகமாக கொண்டு போய், தண்ணீரை அளவுக்கு அதிகமாக ஊற்றிவிட்டால் அது வீண்விரயம். உணவை அளவுக்கு அதிகமாக கொட்டினால் வீண்விரயம். அதுபோல பாவத்தை அளவு மீறி செய்வதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான் இஸ்ராஃப் என்று. பாவத்தை அளவுக்கு அதிகமாக செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்திலே, அல்லாஹுடைய கருணையிலே, அவனுடைய அன்பிலே நீங்கள் நம்பிக்கை இழக்கவே வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் அக்பர். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஷிர்க் அல்லாஹ் மன்னிப்பான? மன்னிக்க மாட்டான். சொல்லுங்க. மன்னிப்பான். நம்ம தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்ப மன்னிக்க மாட்டான் தெரியுமா? ஷிர்க் செய்த ஒருவர் தௌபா செய்யாமல் மௌத்தா போனால் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய தௌஹீத் சகோதரிகளும் தான், பொதுவான மக்களும் தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உலகத்தில் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் தௌபா செய்தால். ஷிர்க் செய்கிற ஒருவர் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க் செய்கிற ஒருவர் தௌபா செய்யாமல் மௌத்தா போய்த்தார், அவருக்கு மன்னிப்பு இருக்காண்டா? இல்லை. என்ன குர்ஆன் நேரடியா சொல்லுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் இணை வைக்கப்படுவதை மன்னிப்பதில்லை என்று. அப்ப அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அப்ப இந்த விஷயத்தில் நாம் தெளிவோடு இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ஹக்கில், அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் என்ன பாவத்தை செய்தாலும் அதை நாம் உணர்ந்து தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். சில நேரங்களில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத நவாக்கிதுல் ஈமான் அல்லது நவாக்கிதுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய
இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத பாவங்கள், பெரும் பாவங்களை ஒருவர் செய்கிறார், அல்லாஹ்வுடைய ஹக்கில் உள்ள பாவங்கள். நான் அல்லாஹ்வுடைய ஹக்கில் என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்றால் ஹுகூக்குல் இபாத் என்று இன்னொரு பகுதி இருக்கிறது, அதை பிறகு சொல்லுவர். இந்த அல்லாஹ்வுடைய ஹக்கில் உள்ள ஜினா செய்து விடுகிறான், மதுபானம் அறிந்து விடுகிறான், தொழுகையிலே பொடுபோக்காக இருந்து விடுகிறான், சில நேரங்களில் வட்டி சாப்பிட்டு விடுகிறான். இப்படி அல்லாஹ்வுடைய ஹக்கில் உள்ள பாவங்கள் எதை செய்தாலும் செய்து அவன் அதை பாவம் என்று உணர்ந்து தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். சில நேரம் தௌபா செய்யாமல் அவன் மூத்தா போய்த்தான் என்று வைங்க, இவனுடைய நிலை என்ன? நாளை மறுமையிலே அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இப்போ ஒரு மதுபானம் அருந்துட்டே இருக்கிறான், தௌபா செய்யல, மூத்தா போய்த்தான். இவனுடைய நிலை என்ன என்று கேட்டால் இவனை காஃபிர் என்று சொல்ல முடியாது, இவன் நிரந்தர நரகவாசி என்று சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா ஃபர்ஸ்ட் டைமே நாடினால் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லது இவனிடம் ஈமான் இருக்கிற காரணத்தினால் இவனை நரகத்தில் போடுவான். சில நேரம் பெரும்பாவம் செய்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் இருக்கிறது, அந்த ஷஃபாத்தின் மூலம் அவன் நரகத்திலிருந்து விடுதலை பெறலாம். அல்லது அவனுக்குரிய தண்டனை முடிந்த பிறகு அவன் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவான். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய நிலைப்பாடாகும். இதை நமக்கும் நம்ம அப்ளை பண்ண வேண்டும், அடுத்தவர்களுடைய விஷயத்திலும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சிலருக்கு சீல் குத்திடுறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யாருக்குமே சீல் குத்துகிற உரிமை நமக்கு கிடையாது. சவுதி அரேபியாவிலே ஒருவர் இருந்தார், அவரோட பேர் அப்துல்லா அல் கசீமி என்று சொல்லி. அண்மை காலத்தில் அவரை எப்படி சொல்வார்கள் என்றால் தற்கால இப்னு தைமியா என்று சொல்வார்கள். அப்படி ஒரு பெரிய அறிஞர். சுப்ஹானல்லாஹ். அப்படி தௌஹீதுக்காக பாடுபட்டார், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய அகீதாவை போதிப்பதற்காக பாடுபட்டார், மன்ஹஜு ஸலஃபை அவர் அழகான முறையில் எத்தி வைத்தார். ஆனால் அவர் மௌத்தாகும் போது முர்த்ததாக மௌத்தானார். நஊது பில்லாஹ். அவர் மௌத்தாகும் போது முர்த்ததாக மௌத்தானார். இஸ்லாத்தையே அவர் விமர்சனம் செய்து இஸ்லாம் ஒரு பிழையான மார்க்கம் என்பது போல காட்டிவிட்டு மௌத்தானார். அப்ப நம்ம யாருக்கும் சீல் குத்த முடியாது. இவர் முழுக்க இவர் தான் 100% சொர்க்கவாசி, இவர் 100% நரகவாசி, முடியாது. அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ரிலாக்ஸாக வாழ வேண்டும். நாம் நம்மை படைத்த ரப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. அல்லாஹ் இயல்பிலேயே இரக்கமுள்ளவன். அன்புள்ள சகோதர சகோதரிகள், அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றுதான் அர் ரஹ்மான் என்கிற பெயர். இது எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய பெயர் அர் ரஹ்மான் என்பது. அந்த பேருக்கு என்ன கருத்து? ரஹ்மத் நிறைந்தவன். சிஃபா தாத்தியா. இது அல்லாஹ்வுடைய தாத்தோடு தொடர்பான ஒரு சிஃபத்தை சொல்லுகிற பெயர் தான் ரஹ்மான் என்கிற பெயர். அன்பு, கருணை, இரக்கம் நிறைந்தவன். இந்த பெயர் குர்ஆனில் மட்டும் எத்தனை தடவை வருது தெரியுமா? 57 தடவைகள் வருகிறது. குர்ஆன்ல மட்டும் 57 இடங்களில் அர் ரஹ்மான் என்கிற பெயர் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய அடுத்த ஒரு பெயர் அர் ரஹ்மான், அர் ரஹீம். அர் ரஹீம் என்ற என்ன மீனிங்? அன்பை, இரக்கத்தை அள்ளி அள்ளி கொடுப்பவன். சுப்ஹானல்லாஹ். ரஹ்மான் என்றால் அன்பும் கருணையும் இரக்கமும் நிறைந்தவன். அர் ரஹீம் என்று சொன்னால் அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் அள்ளி அள்ளி கொடுப்பவன். இந்த பெயர் குர்ஆனில் 114 இடங்களிலே வருகிறது. அல்லாஹ் அக்பர். டபுள், அது 57, இது 114 இடங்களிலே வருகிறது. என்னால் அல்லாஹ் அவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்பதை சொல்வதற்காகத்தான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நம்முடைய பிரச்சனை என்னென்றால், நம்ம ஒரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு நிஃபாக்கான சூழலிலே வாழுகிறோம். எங்க ஒரு லூஸ் பாயிண்ட் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது ஒரு சலுகை கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு நமக்கு சாதகமான ஃபத்வா கிடைக்காதா என்று தேடி திரிகிறோம். இதனால உலமாக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்றால், அல்லாஹ்வுடைய ஒரு சைடை ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சாங்க. எது? அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது, அல்லாஹ் உன்னை நரகத்தில் போடுவான் என்கிற பகுதியை கொஞ்சம் கூடுதலாக பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் அது மனித மனங்களில் கூடுதலாக செல்வாக்கு செலுத்தி விட்டன. அதனால மனிதனுக்கு அல்லாஹ்ண்ட பயந்தா என்ன பண்ணுவான்? யாராவது ஒருவருக்கு ஒருவன் பயப்பட்டா கிட்ட போக பயப்படுவான்.
அதனால இவன் அல்லாஹோடு நெருங்குகிற விஷயத்தில் வீக்காக இருக்கிறான். இப்போ வீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல், பெரும்பாலும் சில பெற்றோர் தந்தைகள் ஆண் பிள்ளைகளோடு கொஞ்சம் கடுமையாக இருப்பார்கள். அப்போ அவனோடு இரக்கமாக இருப்பதில்லை, எதுக்கு எடுத்தாலும் ஏசுறது, அவர் ஒரு அக்கறையில் ஏசுறது, ஆனால் அவனுக்கு அவரில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது, அடிக்க போவார், ஏசுவார். இப்போ இந்த பையன் இந்த வாப்பாவோட நெருங்கி பேசுகிறானா அல்லது உம்மாவோட பேசுகிறானா? இவனுக்கு ஸ்கூலுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், யார்கிட்ட போய் கேட்பான்? பாப்பாட்ட போக மாட்டான், உம்மாட்ட போய் சொல்லுவான் டியூஷன் ஃபீஸ் வாங்கித்தாண்டு. ஷூ வாங்கணும், உம்மா கிட்ட தான் போய் சொல்லுவான் ஷூ வாங்கித்தாங்க. பாப்பா கிட்ட போய் எதையும் கேட்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு இயல்பாக வாப்பாண்ட ஒரு பயம். அதே போல தான் மனிதனுக்கு அல்லாண்ட ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்ததனால் என்ன செய்கிறான் என்றால், அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூதை நீட்டணும். அவன் தஹஜ்ஜத் தொழுகை அவன் தனிமையில் அல்லாஹோடு பேசுகிற இடம். அந்த நேரத்தில் அவன் என்ஜாய் பண்ணணும். அல்லாஹோடு பேசுவதில் அவனுக்கு ஒரு அலாதி ஒரு ஹாப்பினஸ் வரணும், ஒரு மகிழ்ச்சி வரணும். ஆனால் அப்படி இல்லை. நமக்கு தொழுகையில் கொஞ்சம் நீளமாக ஓதினா, எப்படியோ கொஞ்சம் வெளியில் சொல்லாட்டியும் கால் கடுக்குது, இன்னும் கொஞ்சம் சுருக்கினா என்ன, தராவி தொழுகை இப்போ கடைசியில் கியாமுல்லையிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூட நீட்டினால் சிலர் ஆசையோடு மாறாங்க. வந்தாலும் மனம் என்ன சொல்லுது, இன்னும் கொஞ்சம் தொழுகையை சுருக்கினா நல்லது, இவ்வளவு நேரம் சுஜூதில் இருக்கிறாரு, இவ்வளவு நேரம் ருக்கூவில் இருக்கிறாரு என்று அங்கலாய்க்கிற ஒரு மனநிலையோடு தான் நம்ம இருக்கிறோம். நான் ஜும்மாவில் சொல்லி காட்டினதை போல ஹுத்பா, இந்த குர்ஆன் ஓதுறது கூட நமக்கு கஷ்டமாக தான். குர்ஆன்ன்றது அல்லாஹ்விடமிருந்து வந்த மெசேஜ். இப்போ ஃப்ரெண்ட்ஸுகளிடமிருந்து வந்த மெசேஜை படிப்பதில் அலாதி ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த மெசேஜை படிக்கிறதுக்கு நம்ம போர் அடிக்குது. என்னென்னா அல்லாஹ்வை சரியாக புரியவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனில் அல்லாஹ் கடுமையானவன், அல்லாஹ் கோபப்படுவான், அல்லாஹுடைய பிடி கடுமையானது, அல்லாஹுடைய தண்டனை கடுமையானது என்று சொல்லப்பட்டதை விட அல்லாஹுடைய அன்பு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய அன்பில் ஒரு அல்லாஹ்வை புரிந்து கொண்டவன் நம்பிக்கை இழக்கவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். குர்ஆன்ல சூரா யூசுஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னஹு லா யைஅஸ் மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹுடைய அன்பில் நம்பிக்கை இழப்பவன் காஃபிர் தான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் அல்லாஹுடைய அன்பில் நம்பிக்கை இழப்பான். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஃமின் அல்லாஹுடைய அன்பில் உறுதியாக இருப்பான். அப்ப அல்லாஹுடைய அன்பில் நம்ம ஒரு காலமும் விரக்தி அடைந்து விடக்கூடாது. வரஹ்மதி கலபத் கதபி, என்னுடைய அன்பு, என்னுடைய கருணை, என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் பாவம் செய்கிறான். பாவம் செய்துவிட்டு அவன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடம் வருகிறான், உடைந்து விழுகிறான், உள்ளம் உருகுகிறான், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறான், யா ரப் என்று கெஞ்சுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அந்த மனிதனை காண்பித்து சொல்லுகிறான், பாருங்கள், இந்த அடியான் என்னை புரிந்து கொண்டதனால் தான் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறான், நான் மன்னிப்பேன் என்பதை அவன் புரிந்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா தனக்கு பயன்படுத்தி இருக்கிற பெயர்களில் கஃபூர் என்கிற பெயர் ஒன்று இருக்கிறது, கஃபார் என்கிற பெயர் ஒன்று இருக்கிறது, தவ்வாப் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது, அஃபு என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. கஃபூர் என்றால் அதிகமாக பாவங்களை மன்னித்து மறைப்பவன், கஃபார் என்றால் அதிகம் பாவங்களை மன்னித்து மறைக்கக்கூடியவன், தவ்வாப் என்று சொன்னால் அடியான் செய்யக்கூடிய தௌபாவை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அஃபு என்று சொன்னால் பாவங்களை மன்னித்து அழித்து விடுபவன், ரெக்கார்டில் இருக்காது. கஃபூர் என்றால் மறைப்பான், மன்னிப்பான், இருக்கும், காட்டுவான் நாளைக்கு மறுமையில். ஆனால் அஃபு என்றால் அல்லாஹு தஆலா அப்படி ரெக்கார்டில் இருந்து அதை அழித்து விடுவான், நாளையில மறுமையில் பார்க்கறதுக்கும் இருக்காது. கஃபூர் என்கிற பெயர் கிட்டத்தட்ட குர்ஆனில் 91 இடங்களிலே வந்திருக்கிறது. கஃபூர் என்கிற பெயர் குர்ஆனில் 91 இடங்களிலே வந்திருக்கிறது. கஃபார் என்பது கிட்டத்தட்ட 11 இடங்களிலே வந்திருக்கிறது. தவ்வாப் என்பது கிட்டத்தட்ட 9 இடங்களிலே வந்திருக்கிறது. அஃபு என்பது 6 இடங்களிலே வந்திருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப அல்லாஹ் கஃபூர், கஃபார், தவ்வாப், அஃபு என்பதை புரிந்த ஒரு மனிதன் அவனை அறியாமல் ஒரு மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு சிலருடைய ஷைத்தானுடைய சதிவலையில் வீழ்ந்து பாவம் செய்து விடுகிறான். ஓடி போய் அல்லாஹ்விடத்தில், யா ரப், என்னை மன்னித்து விடு, நீ கஃபூர், நீ கஃபார், நீ தவ்வாப், நீ அஃபு என்று அவன் கெஞ்சுகிற போது அல்லாஹ்
மலக்குகளை அழைத்து அந்த அடியானை காண்பிக்கிறான். பாருங்கள், நான் கஃபூர், நான் கஃபார், நான் தவ்வாப், நான் அஃபு என்பதை புரிந்துதான் இவன் என்னிடம் வந்திருக்கிறான். எனவே நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். மலக்குகளை சாட்சியா வைத்து இவன் போறான். மனிதன் தானே, திரும்ப ஒரு பாவம் செஞ்சிட்டான், திரும்ப ஓடி வாரான், திரும்ப மன்னிப்பு கேட்டு அழுகிறான். அப்பவும் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அவனை காண்பிக்கிறான், காண்பித்து அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறான். திரும்ப போய் திரும்ப பாவம் செய்கிறான். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இது. 3வது தடவை போகிறான், பாவம் செய்கிறான், திரும்ப வருகிறான், திரும்ப தௌபா செய்கிறான், அல்லாஹ் மீண்டும் மன்னிக்கிறான். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் 1000 தடவை இல்லை 1,00,000 தடவை பாவம் செய்து தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். எந்த மனிதன்? முஃமினான நிலையில் இருக்கிற மனிதன். அவனுடைய நிலைப்பாடு என்னென்றால், நான் பாவம் செய்யக்கூடாது, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, எனக்கு இவ்வளவு நியமத்துகளை தந்த அல்லாஹ், இவனுக்கு நான் உண்மையாக இருக்காவிட்டால் வேறு யாருக்கு நான் உண்மையாக இருப்பது? எவ்வளவு நியமத்! வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு நியமத். அந்த நியமத் எப்போ விளங்கும் என்றால், மிஸ் ஆகும் போது தான் விளங்கும். ஹெல்த்தியான 2 கிட்னி இருக்கிறது, ஆரோக்கியமான 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி கடைசியில் டயாலிசிஸ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலைக்கு போகும்போது தான் இது எவ்வளவு பெருமதி என்று புரிகிறது. 2 கண், எவ்வளவு தெளிவான பார்வை, எவ்வளவுதான் லென்ஸ் வைத்தாலும், எவ்வளவுதான் ஸ்பெக்ஸ் போட்டாலும் அல்லாஹு தாலா தந்திருக்கிற அந்த லென்ஸுக்கு ஈக்குவல் ஆகுமா? இல்லை. ஆனால் அந்த நியமத்து நமக்கு புரியவில்லை. ஒவ்வொரு பல்ல பாருங்க, ஒரு பல் இன்றைக்கு நாட்டுறதாக இருந்தால் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க ஒரு பல்லு நாட்டுறதுக்கு. அல்லாஹு தாலா தந்திருக்கிற பல், இப்படி ஒவ்வொன்றுமே நியமத்துகள். நம்முடைய உடம்பில் ஓதுற ரத்தம் எல்லாமே நியமத். நியமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. இவ்வளவு நியமத்துகளை தந்த அல்லாஹ் தொலை சொல்றான், சொல்றல்ல. இவ்வளவு நியமத்துகளை தந்த அல்லாஹ் வட்டி வாங்காதன்னு சொல்றான், வாங்குறது. இவ்வளவு நியமத்துகளை தந்த அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போறன்றான், போறல்ல. இவ்வளவு நியமத்துகளை தந்த அல்லாஹ் ஜக்காத்து கொடுன்றான், கொடுக்கறல்ல. இவன் யாருன்னா முனாஃபிக். ஆனால் ஒரு முஃமின் என்ன நிலைப்பாட்டில் இருப்பான்? இல்லை இல்லை, அல்லாஹ் எனக்கு எவ்வளவோ நியமத்தை தந்துட்டான், நான் அந்த அல்லாஹுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருப்பான். அப்படி இருக்கிற போது அவனை அறியாமல் பாவங்கள் அவனிடத்தில் வரும், கண்டிப்பாக வரும். எந்த பாவம் செய்யாட்டி நம்ம யாரா மாறிடுவோம்? மலக்கா போயிடுவோம். அப்படி பாவங்கள் வருகிற போது நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ் قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. பாவங்களை அளவு மீறி செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹுடைய அன்பில் கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அவன் கஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான். இப்போ கஃபூர் ரஹீமுக்கு கருத்து உங்களுக்கு விளங்கி இருக்கு. இதெல்லாமே அல்லாஹுடைய ஹக்கோடு தொடர்பான விஷயங்கள். ஆனால் அடியார்களோடு தொடர்பான பாவங்கள் தவறுகளாக இருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். எப்படி நம்ம மன்னிப்பு கேட்கறது? இப்போ எவ்வளவு புறம் பேசுறது? புறம் பேசுறது சின்ன பாவமா? எவ்வளவு அவதூறுகளை பேசியிருக்கிறோம், எவ்வளவு கோணங்கள்ல அநியாயங்கள் இழைத்திருக்கிறோம். இப்ப போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை நமக்கு இன்றைக்கு. ஏனென்றால் இது ஒரு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு முனாஃபிக்கான சூழல்ல நம்ம வாழ்றோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், உயரமான ஒரு இடத்திலே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கிறது. அந்த கல் கீழே விழுந்தால் எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஓட முடியாத அளவுக்கு கட்டி வச்சிருக்கிறான். இப்போ இந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மேலே இருக்கிற கல்லு கீழே விழப்போகுது, விழக்கூடிய கண்டிஷன்லாம் கல் இருக்கு. இப்போ இவனுடைய மனம் ஒரு பயந்து போய் நடுங்கி போய் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பான். இதுதான் ஒரு மூமினுடைய நிலை. முனாஃபிக்கை பொறுத்தவரையில் பாவம் செய்வது என்பது அவனுக்கு எப்படின்னா, ஒருவனுடைய மூக்கில் ஈ உட்காருவதை போல. இப்போ ஒருவர் மூக்கில் ஈ உட்கார்ந்தா அதை பெரிய ஒரு இஷ்யூவா எடுப்பாரா? இல்லை. அது நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன், கொசு உட்காருது.
நான் பயானை நிப்பாட்டிட்டு கொசுவை போய் வரிசிட்டு வந்து பயானை தொடர்பனாண்டா இல்லை, அதை தட்டிட்டு நான் என் பாட்டு என்று அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இதுதான் முனாஃபிக்குகளுடைய நிலை பாவத்தின் விஷயத்தில் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே நம்ம ஒருவரை பற்றி அவதூறு சொல்லியிருக்கிறோம், ஒருவரை பற்றி கடுமையாக புறம் பேசியிருக்கிறோம், ஒருவருடைய உரிமையில் கை வைத்திருக்கிறோம். நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணணும் தெரியுமா? எவ்வளவு கவலைப்பட வேண்டும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடுத்தவர்களுடைய உரிமை விஷயத்தில் மிக ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்கிறார்கள், மிக ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் அடுத்தவர்களுடைய உரிமையில் கை வைத்தது கிடையாது. ஒரு கட்டத்தில் யூதனிடம் கடன் வாங்கியிருக்கிறார்கள், ஒரு யூதனிடம் கடன் வாங்கியிருக்கிறார்கள். அந்த யூதன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த டேட் வந்த உடனே வந்துட்டான், தேடி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொஞ்சம் சத்தமிட்டு பேசுகிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவன் கூட வந்து நீங்கள் டைம் தரல அப்படின்னு சத்தம் போடும்போது சஹாபாக்கள் அந்த இடத்தில் நின்றவர்கள் சொன்னார்கள், யாருடன் பேசுகிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று. அவன் சொன்னான், ஆம் எனக்கு தெரியும், நான் முஹம்மதோடு பேசுகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி அவன் பேசும்போது சஹாபாக்கள் கடிந்து கொண்டு கோபப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே சொன்னார்கள், ஹல்லா குந்தும் மஅ ஸாஹிபில் ஹக், அவனுக்கு தான் ரைட், என்னோடு அப்படி பேசுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் அவனோடு இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல பத்ர் யுத்தத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்யும் போது சஃப் அமைக்கிறாங்க. ஒரு சஹாபி அப்படி சஃபை நேராக்கும் போது கையில் ஒரு தடியை வச்சுட்டு தான் சஃபை நேராக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி நேராகி கொண்டு வரும்போது ஒருவருடைய வயிறு முன்னால் தள்ளிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கம்பால் அப்படி வச்சு தள்ளி விட்டாங்க. ஜோக்கா தானது, வேணும் என்று செய்யலை, ஒரு அன்புக்காக வேண்டி செய்தார்கள். அவர் நின்றுட்டார், யார் ரசூலுல்லாஹ் இந்த இதை நீங்கள் வயிற்றை இது பண்ணிட்டீங்க, காயப்படுத்தி விட்டீர்கள், நான் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நின்றார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சரி, நீ கம்பை கொடுத்து சொன்னார்கள், நீ நான் செஞ்சது போல செய்யன்னு சொன்னார்கள். இல்லை இல்லை, என்னுடைய வயிற்றில் ஆடை இருக்கவில்லை, வெறும் வயிறாக இருந்தது, நீங்கள் ஆடை அணிந்திருக்கிறீர்கள், எப்படி ஈக்குவலாகும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை தூக்கி கம்பை கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றை முத்தமிடுகிறார். முத்தமிட்டு விட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் பழி வாங்குவதற்காக இப்படி சொல்லவில்லை, நான் ஜிஹாதிலே கலந்து கொள்ளப் போகிறேன், இறுதியாக உங்களுடைய மேனியை ஒரு தடவை முத்தமிட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய உரிமை என்று வரும்போது அப்படியே விட்டு கொடுக்கிறார்கள். ரஹீக்குல் மக்தூம் என்கிற ஹதீஸ் கிதாபு தமிழில் இந்த வரலாற்று புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பெரும்பாலும் எல்லோரிடமும் இருக்கும். அதனுடைய கடைசி பகுதியை கொஞ்சம் படித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்று அந்த பகுதியிலே அழகாக அந்த முபாரக் ஃபூரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த காய்ச்சலோடு இருக்கும்போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து நின்று கொண்டு பேச முடியாமல் மிம்பரிலே உட்கார்ந்து பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்கள் ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திர்ஹம், இந்த காசு பணம் என்ற பேச்சு அங்கே இருக்காது. மாறாக ஹசனாத் செய்யாத் என்று தான் இருக்கும். நன்மை தீன்மை தான். நம்மளோட நன்மையை தூக்கி நம்மளால் பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான், அவன்ட பாவத்தெல்லாம் தூக்கி நமக்கு அள்ளி தந்துடுவான். எனவே அந்த நாளை நீங்கள் பயந்து கொண்டு இந்த உலகத்தில் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மேலாடையை தூக்கி காண்பித்து சொன்னார்கள், ஹாதா வஹ்ரி, இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது, ஃபமன் குந்து ஜலத்து லஹு, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி வாங்கி விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். யாருக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயமாக அடித்ததில்லை, அவர்களுக்குத்தான் எல்லோரும் அநியாயம் இழைத்தார்கள். ஆனால் எல்லோரோடும் நீதியாக நடந்து கொண்ட காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவனுடைய உரிமை என்று வரும்போது அவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள் என்றால் அது ஒரு டேஞ்சரான இடம் என்பதனால் தான் அப்படி நடந்து கொண்ட. நம்ம ஈகோ போய் மன்னிப்பு கேட்க வெக்கம், மன்னிப்பு கேட்கறதுக்கு சங்கடம்,
பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுதில்லை, உம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுதில்லை, மனைவியிட்ட மன்னிப்பு கேட்க முடியுதில்லை, கணவனிட்ட மன்னிப்பு கேட்க முடியுதில்லை. ஆனால் சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் தாராளமாக மன்னிப்பு கேட்டார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறு சொல்லுகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஹக்கில் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் இரக்கமுள்ளவன். நம்ம தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். விரக்தி அடையாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்களுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற வரைக்கும் நீங்கள் தௌபா செய்தால் உங்களுடைய தௌபாவை ஏற்று உங்களுக்கு மன்னிப்பு தந்து சுவர்க்கம் தருவான். அவன்தான் அல்லாஹ், அவன்தான் ரஹ்மான், அவன்தான் ரஹீம். அதே நேரத்தில் நம்ம யாருக்காவது அறிந்த நிலையில் தவறுகள் செய்திருந்தால், அநீதிகள் இழைத்திருந்தால் வெக்கப்படாதீர்கள், சங்கடப்படாதீர்கள், யோசிக்காதீர்கள். நம்ம அடுத்த செகண்ட் இருப்போமா இல்லாம போவோமா அல்லாஹு அலம். அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.